தோழர்களே வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? என்னடா இது வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. ஆமாம், அந்த சேனல் உள்ளவன் தான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீலாக்ஸ் போகிறதுக்கு மட்டும் வச்சுக்கிட்டு இந்த சேனலில் வந்து நம்ம என்னென்ன கொரீஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து நம்மளும் ஷேர் பண்ணிக்கலாம். நீங்களும் அதை ஷேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து அடுத்த வீடியோவில் போடுற மாதிரி இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே ஷேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்திங்கன்னா, நாளைக்கு பக்ரீத்து. இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 27/6. சரியா? 27/6/2026. இன்றைக்கி ஆர்டர் எப்படி இருந்தது? ரேப்பிடோலேயும் ஆர்டர் ரொம்ப டவுனாக இருந்தது தோழர். இன்றைக்கி நீ நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா? ரொம்ப சீக்கிரமாகவே நான் 6 மணிக்கெலாம் லாகின் பண்ணிட்டேன். 6 மணிலேருந்து ஆர்டருக்காக நான் வெயிட் பண்ணுறேன் காலையிலேருந்து. அப்பா சாமி, ஆர்டரே இல்லை. ஆர்டர் வருது. அதாவது சின்ன சின்ன ஆர்டராக வருது. பிக்கப்லாம் பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர், ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோமீட்டர் அந்த மாதிரி இருக்குது. அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 28 ரூபா. பைக் பூஸ்ட் இதுதான் அதிகமாக வருது. பெரிய ஆர்டர் ஏதாவது ஒரு 197 ரூபா ஆர்டர் வந்துச்சு ஒன்று. அதை பார்க்க கூட முடியல, அதுக்குள்ளே எடுத்து தட்டி தூக்கிட்டாங்க. ஏன்னா பசங்க செம்ம காண்டில் இருப்பாங்க, அதனால் தட்டி தூக்கிட்டாங்க. அவங்களுக்கு தானே ஃபஸ்ட்டு வரும். யாருக்கு ஃபஸ்ட்டு வருதோ அவங்க தான் அது. சரியா? 100 ஆர்டர் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வேறு தட்டி தூக்கிடுறாங்க. காலைல 6லேருந்து 8:30 8:45 9 மணிக்கு நான் இங்கேயே ஒரு 3 மணி நேரம் சும்மாவாக நின்றுருந்தேன். அப்புறம் மாதவரம் சைடில். அப்புறம் பார்த்திங்கன்னா என்னடா இது ஆர்டரே வரமாட்டேதேன்னு பார்த்து நான் வீட்டுக்கு போகலான்ற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். போனால் நல்லா இருக்காது, நம்ம வேறு வந்துட்டோம், நாளைக்கு வேறு பக்ரீது. இதோட நாளைக்கு ரொம்ப டவுனாக இருந்தால் என்ன பண்ணுறது? சரி, நாளைக்கு லீவ் போட்டுக்கலாம், இன்றைக்கி அட்லீஸ்ட் கொஞ்சம் நேரம் வேலை செய்வோமே அப்படி சொல்லிட்டு லாகின் பண்ணி தான் பார்த்தேன். சரி, வந்துச்சு. வர ஆர்டர் எதுவுமே விடல. சின்ன சின்ன ஆர்டர் தான் எடுத்து பண்ணேன், வேறு வழி இல்லை. அப்படி இப்படின்னு 1000 ரூபா தொடுறதுக்கு பெரிய பாடாயிடுச்சு. அப்பா 2:30 வரைக்கும் நான் பெரிய பாடு, செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. அட போங்கயா வெண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கே வந்துட்டேன். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ரேப்பிடோ பற்றி நம்ம நிறைய பேச வேண்டியது நிறையா இருக்குது. இந்த வீடியோவில் வந்து பைக் டாக்ஸி இந்த பெட்ரோல் விலைக்கு கொஞ்சம் அமௌண்ட் ஏற்றினா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தோழர்? இந்த பைக் டாக்ஸிக்கு வந்து இந்த பெட்ரோல் விலை, இப்போ வர பெட்ரோல் விலை டெய்லியும் பார்த்திங்கன்னா ₹1 ₹2 ₹1 நைட்டோட நைட்டாக ஏற்றிடுறாங்க. இப்போ 108 ரூபாய்க்கு டாக்கிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க டார்கெட் 130ன்னு நினைக்கிறேன். அதை வந்து பொறுமையாக நாசுக்காக நைஸாக ஏற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு புரிய மாட்டேது என்ன கான்செப்ட் இல்லை. சரி, அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் பெட்ரோல் விலை ஏறதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு ₹2 ₹1 ₹2 அட்லீஸ்ட் ₹2 ₹3 ஏறணும். ₹1 கூட ஓவர், அது ரொம்ப கம்மி. இது ₹2 ₹3 ஏறினா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா எப்படி இருந்தாலும் இவங்க பெட்ரோல் விலை ஏற்றாமல் விட மாட்டாங்க. கட்டுப்படி ஆகுமா அப்படி கேட்டிங்கன்னா இது கட்டுப்படி ஆகுது ரொம்ப கஷ்டம் தோழர். 110ன்றது பார்த்திங்கன்னா 130 ஆக்கிட்டாங்கன்னு வைங்களேன், ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது பெட்ரோலுக்கு சுத்தமாக கட்டுப்படி ஆகாது. ஏன்னா இப்போயே வந்து 2.78 2.25 லிட்டர் கிட்ட நம்ம 2.25 லிட்டர் கிட்ட நம்ம பெட்ரோல் போடுறோம். சரியா? இன்னும் ஒரு ₹20 அது மாதிரி ₹10 ₹20 ஏற்றிட்டாங்க அப்படின்னா 2.5 லிட்டர் கூட இருக்காது. சரியா? அது சுத்தமாக அது பெட்ரோல் வரவே வராது. நம்ம ₹300 பெட்ரோல் போட்டாலே 2.5 லிட்டர் தான் வரும். நான் சொல்றது ₹300 நான் பேசிக்கிட்டு இருக்குது. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்குது ₹300 நம்ம பெட்ரோல் போட்டாலே நம்ம 2.5 லிட்டர் தான் வரும். கரெக்டாக ₹300 பெட்ரோல் போட்டுருந்தேன், ₹300 கொடுத்துருந்தாங்க. இப்போ அது கான்செப்ட் எனக்கு புரியலை. இது கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். விலை ஏற்றுனா அப்போ தான் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகும் ஃப்யூச்சரில். இப்போ சொல்ல இப்போயும் ஒரு ₹2 ஏற்றினா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு என்னமோ பெட்ரோல் வந்து நான் டெய்லியும் ₹300 போகிறது அப்படியே கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்த பார்த்திங்கன்னா ரேப்பிடோவில் வந்து இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது. தயவுசெய்து வந்து இந்த செக்யூரிட்டி வந்து, அதாவது இந்த ஒரு சில கஸ்டமர் பண்ணுற அலப்பறை இருக்குது. அது அவங்களால பார்த்திங்கன்னா செக்யூரிட்டிகிட்ட வந்து சண்டை வருது. செக்யூரிட்டியும் பார்த்திங்கன்னா ஓவராக வேலை செய்கிறாங்க. சில செக்யூரிட்டி வந்து ரொம்ப டென்ஷன் படுத்துகிறாங்க, சண்டைக்கு வராங்க. என்ன ஆச்சு அப்படி பார்த்திங்கன்னா, ஐயப்பாக்கம் சைடு வந்து நான் ஒரு டெலிவரி போயிருந்தேன் பார்சலு. அது வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் லொக்கேஷன் போயிட்டேன். கஸ்டமருக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி சார் நான் லொக்கேஷன் வந்துட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். வாங்கப்பா அப்படின்னாரு. சார் இந்த மாதிரி லொக்கேஷனில் தான் இருக்கேன் அப்படின்னேன். எங்கே இருக்கீங்க திருப்பியும் கேட்டார். சார் லொக்கேஷன் தான் சார் இருக்கேன், அந்த ஆஃபீஸ் நேமை சாரி அந்த மண்டபம் நேமை சொன்னேன். சரி வாங்க அப்படின்னாரு. எங்கே சார் வருது? இந்த 2 வீலர் அப்படியே உள்ளே என்ட்ராங்களேன். உள்ளே என்ட்ரானோட அந்த 2 வீலர் பார்க்கிங் இருக்கா? ஆமாம், அது லெஃப்ட்டில் உள்ளே பார்த்தீங்கன்னா அது உள்ளே நேராக ஸ்ட்ரீட்டாக வாங்கன்ட்டார். சார் அங்கே தான் நோ என்ட்ரின்னு போட்டிருக்கேன் சார், உள்ளே வரலாமா சார் 2 வீலர்? அதெல்லாம் வாங்க நான் இருக்கேன் வாங்க அப்படி சொல்லிட்டு அவரோட சொல்லிட்டார். நான் அவருக்கு உள்ளே நேராக சர்றன்னு போயிட்டேன். உள்ளே போனாலும் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட பார்சல் கொடுத்துட்டு பேமெண்ட்டு எல்லா விஷயத்தையும் பேசிகிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே அங்கே இருக்க பையன் வந்து க்ளீனர் போதுக்கு, அந்த பியூன் போதுக்கு 2 வீலர் நாட் அலௌடுன்னு நாங்கள் போட்டிருக்கோம், நீங்கள் வாட்டுக்கு உள்ளே வரீங்க அப்படின்னா. சார் அவர் தான் சார் வர சொன்னார், நான் தான் சொன்னேன் அதை அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே உங்களால் எங்களை திட்டுவாங்க இவன்னு அந்த பையன் வந்து ஒரு மாதிரியாக மரியாதை இல்லாமல் பேசிட்டான். ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு, எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு.
ஒரு மாதிரி மரியாதை அதாவது தப்பு பண்ணிட்டோம், தப்பு பண்ணதுக்கு வந்து இப்படி பண்ணிட்டீங்களே, இப்படி வரலாமா அப்படி சொல்லிட்டு உடனே துரத்திட்டுறோம். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உள்ளே அலோவ் பண்ணியிருக்கவே கூடாது. அதுக்கு ஒரு வெளியே வெளியே ஒரு ஆள் நின்றுட்டு கத்திருக்கணும். ஏய் இங்கே வா உள்ளே போகாதே அப்படின்னு சொல்லி தானே நம்ம வந்திருக்க மாட்டோம். இந்த கஸ்டமர் இருக்கார் பார்த்தீங்களா, அப்படியே எஸ்கேப் போயிட்டாருங்க. என்னை விட்டுட்டு அவர் போயிட்டார். அவர் வாட்டுக்கு உள்ளே போயிட்டார். எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு, எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அவர் வாட்டுக்கு சரி அப்படி சொல்லிட்டு அவர் வாட்டுக்கு சாரி கூட சொல்லல. அவர் வாட்டுக்கு போயிட்டே இருக்கார். அவர் வாட்டுக்கு உள்ளே தலையாடிட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டே இருக்கார். அவரை பார்த்து நான் லைட்டாக ஒரு முறைச்சேன். அதுக்குள்ளே அவர் போயிட்டார். அவர் சரின்னு சொல்லிவிட்டு நான் அதான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறீங்க ரைட்டுங்க, அட்லீஸ்ட் வெளியேவாத ஆள் நின்றுருக்கணும்ல, அதுக்கு நீங்கள் வந்து தடுத்துருக்கணும்ல, அதுக்கு நான் தான் வந்துட்டேன், தெரியாமல் வந்துட்டேன் அப்படி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதுக்கு சார் வெளியா அப்படி சார் வெளியிடுங்க சார், வெளியிடுங்க வாயப்பா சார் வெளியிடுங்க சார் அப்படின்னாரு. ஆனால் அவர் வந்து ஒரு மாதிரியா மிரட்டுற மாதிரி பேசினார். நான் அதாவது ஒருத்தர்கிட்ட பேசியிருக்கும் போது ஒருத்தர் மட்டும் வரணுங்க, அதாங்க ஆன்மத்தனம். 3-4 பேர் வரீங்க பார்த்தீங்களா, இது சூப்பரான ஆன்மத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாட்டுக்கு ஒன்றும் பேசலை. அசிங்கப்படுறது டெலிவரி பாய் காலகட்டத்தில் அசிங்கப்படுறது இதுதானே நம்மளுக்கு வேலை, சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டேன். ரொம்ப அசிங்கமாக போச்சு. அதாவது செக்யூரிட்டிஸ்லாம் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கஸ்டமரோட அந்த ஓனர் நாய்ங்கெல்லாம் இருக்கானுங்க பார்த்தீங்களா, ஒரு சில நாய்ங்க, அந்த நாய்ங்களுக்கு அறிவுனே கிடையாது. செக்யூரிட்டியை வந்து ஒன்றுமே அதாவது அவனுக்கு சம்பளம் கொடுக்குறது நான் சும்மா சம்பளம் கொடுக்குறேன்னு நினச்சிக்கிட்டு அவனும் ஒரு 4 வாங்க முடியுது. இவனுங்க என்ன பண்ணுறானுங்க, ஒரு சில செக்யூரிட்டி நாய்ங்க என்ன பண்ணுறானுங்க பார்த்தீங்கன்னா, நான் ஏன் நாய்ங்கன்னு சொல்கிறேன்னா, நாய் மாதிரி தான் கத்துனான் அந்த ஆள். ஒரு மாதிரியாக கத்துனான். எல்லோரும் கூட்டு கூட்டிட்டாங்க. அங்கேருந்து இந்த சஃபாரி கோட்டு போட்டு இன்னொரு ஆள் அவர்லாம் ஏதாவது பேசோம்னா அடிக்கிறதுக்கு வந்துடுவாங்க. இப்போதுக்கு அந்த மாதிரி இருக்காங்க. என்னையா திருடவாயா செஞ்சோம், இல்லை உள்ளே ஏதாவது நம்ம போய் செயின் ஸ்நாத்திங் பண்ணிட்டோமா, இல்லை எதையாவது இடித்து உடச்சிட்டோமா, என்ன இது, நானும் மனுஷன் தானே அப்படின்ற மாதிரி இருந்தது. ரொம்ப அசிங்கமாகிடுச்சு. இவங்க என்ன ஓனர் ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க, வாட்ச்மேன் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று சொன்னாங்கன்னா 4 செய்வாங்க அந்த செக்யூரிட்டிங்க. அந்த செக்யூரிட்டிங்கெல்லாம் ரொம்ப 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 கேவலமான, முக்கால்வாசி பேர் ரொம்ப கேவலம். 1-2 பேர் அண்ணங்களாம் ரொம்ப நல்லவங்க, அவங்களாம் தங்கமானவங்க. தம்பி அந்த பைக் மட்டும் இங்கே வைக்காதீங்க, அங்கே வச்சுருங்க, ஒரு தன்மையாக சொல்லுவாங்க. நம்ம எந்த ஒரு வேலையும் செய்யணும்னா விரும்பி வேலை செய்யணும். அது விருப்பமே இல்லாமல் இன்னொருத்தர் மேலே எரிச்சல் காட்டுறது வந்து நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே மாட்டோம். சரியா, இது வந்து இந்த செக்யூரிட்டிங்கெல்லாம் அதனால தான் அப்படியே இருக்காங்க. இவங்க டெவலப்பே ஆக மாட்டேங்கிறாங்க. ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு எனக்கு. சரி நம்ம இனிமேல் சண்டை போட்டோம்னா கேமரா இருக்குது, நம்ம மேலே தான் ஃபால்ட்டுன்னு அவங்க முடிவே பண்ணிவிடுவாங்கன்ட்டு நான் ஒன்றுமே பண்ணலை. அப்படியே வந்து சொல்லிட்டு வந்தேன். ஆண்மை இல்லாதவங்க தான் இந்த மாதிரி 4 பேர் செய்வாங்கன்னு சொல்லிட்டு நான் வாட்டுக்கு வந்துட்டேன். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு தோழர். இந்த மாதிரிலாம் உங்களுக்கு எதாவது நடந்திருக்கா? இந்த மாதிரி செக்யூரிட்டிங்கெலாம் ஒரு சில இடத்துல 1க்கு 2 பேர் பண்ணுவாங்க. நம்ம ஃப்ளாட் எல்லாத்தையும் நம்ம சொல்லுவோம். அதுவும் இந்த ஒரு சில கஸ்டமர் இப்படி பண்ணுறாங்க. உள்ளே நீங்கள் வாட்டுக்கு வாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் இருக்கேங்கன்னு சொல்லிவிட்டு இப்போ அவர் போனது வந்து தப்பா இல்லையா? அந்த இடத்த விட்டு அவர் போனது தப்பா இல்லையா? அவர் வாட்டுக்கு போயிட்டார். நான் மட்டும் அங்கே தனியாக நின்று சண்டை போட்டுட்ருக்கேன். ஒரு சில கஸ்டமர்ஸ் இப்படி தான் பண்ணுவாங்க. அடுத்த பார்த்திங்கன்னா, ஒரு சில ஹவுசிங் போர்டு இருக்குது பார்த்திங்களா, இந்த கோட்டூர்புரத்தில் அந்த சைடு அந்த ஹவுசிங் போர்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எக்மோரில் ஒரு ஹவுசிங் போர்டு இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் 2-3 ஹவுசிங் போர்டு இருக்குது. சரியா, புளிந்தோப்பு அந்த ஹவுசிங் போர்டு. இந்த ஹவுசிங் போர்டெலாம் என்ன பண்ணுவாங்க அப்படி பார்த்திங்கன்னா, இவங்க கோட்டூர்புரத்தில் எனக்கு நடந்தது தோழர். இதுவும் இந்த கோட்டூர்புரத்தில் என்ன பண்ணிட்டாங்க அப்படி பார்த்திங்கன்னா, சில டைமில் வந்து பணக்காரங்களே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இந்த ரொம்ப நம்மளை மாதிரி கஷ்டப்படுறவங்க வந்து நம்ம ஆக்சுவலாக முந்தியெல்லாம் பணக்காரன் தான் இல்லாதவங்க வந்து பார்த்து கஷ்டப்படுது கேவலமாக பேசுவான். இப்போ இல்லாதவனே இன்னொரு இல்லாதவனை ரொம்ப கீழ்த்தரமாக நடத்துகிறான்னா இப்போ நடக்க ஆரம்பிச்சிட்ருக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா கோட்டூர்புரத்துக்கு போயிட்டேன். சரிங்களா, பிக்கப் வந்து மயிலாப்பூர், ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா கோட்டூர்புரம். ட்ராப்பில் போய்ட்டு இந்த மாதிரி அவருக்கு ஃபோன் அடிக்கிறேன், ஹவுசிங் போர்டு ஃபோன் அடிச்சுட்டு இந்த மாதிரி நான் லொக்கேஷன் நிற்கிறேன் அப்படின்னு அவங்க டாக்டர்கிட்ட, அவங்க பொண்ணுக்கிட்ட அவங்க பொண்ணு தான் வந்து அட்டன் பண்ணாங்க ஃபோனு. இந்த மாதிரி நான் லொக்கேஷன் வந்துட்டேன், அந்த கோயில் பேரை சொல்லி நான் அதுக்கிட்ட தான் நிற்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க உடனே என்ன அந்த மேடம் என்ன பண்ணாங்கன்னா, ஓகேண்ணா நீங்கள் அங்கேயே இருங்க அப்படி சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு இந்த வரேன் அப்படி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு அப்படி தான் சொன்னாங்க, சொல்லிவிட்டு கட் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இன்னும் ஆளே வரல. 5 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, என்னடா இவ்வளோ நேரம் ஆச்சு, நம்மளுக்கு அடுத்த ஆர்டர் வேறு எடுக்குமே, மைண்ட் டென்ஷன் வேறு. ஆனால் அதுக்குள்ள அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அவங்களே ஃபோன் அடித்தாங்க. ஃபோன் அடிச்சுட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க, சார் எங்கே சார் இருக்கீங்க அப்படின்னு. மேடம் லொக்கேஷன் தான் மேடம் இருக்கேன் அப்படின்னா. இன்னும் உங்களுக்கு இன்னும் இது லொக்கேஷனில் உங்களுக்கு அட்ரஸ் எதுவும் போடலையா அதில் அப்படின்னு கேட்டாங்க. இல்லையே கரெக்டாக தான் அட்ரஸ் தானே போட்டுருக்கேன், இந்த லொக்கேஷன் இந்த இதுன்னு கரெக்டாக அதுக்கு தான் போட்டிருக்காங்க, ஏன் எங்கே வரணும் அப்படின்னு. உங்களுக்கு எதிரில் வந்து இந்த ஏ பிளாக்னு இருக்கா? இருக்குது சார் அப்படின்னாங்க. சரி அங்கேயே நில்லுங்க அப்படின்ட்டாங்க. மேடம் என்ன சொன்னாங்கன்னா அங்கேயே நில்லுங்கட்டாங்க. சரி நான் அடுத்தது என்ன பண்ணேன் அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த ஏ பிளாக்கு என்ட்ரன்ஸில் நம்ம எதுக்கு இங்கேயே நிற்போம், வெளியே நிற்போம், ஏ பிளாக்கு கீழே உள்ளே போய் நிற்போம் அப்படி சொல்லிட்டு கரெக்டாக அந்த வாசல்கிட்ட நின்றுட்டேன். அங்கே வந்து கேட்டு செக்யூரிட்டி எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக அது ஹவுசிங் போனால் ரொம்ப நீட்டாகவும் செக்யூரிட்டிஸ்லாம் அவ்வளோ இருப்பாங்க, அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது.
ஸோ நான் அதுக்கு கிட்ட போயிட்டேன் தோழர், நல்லா கேட்டுக்கோங்க. அது ஸோ அந்த ஃப்ளோருக்கு கீழே வந்து நான் போயிட்டேன் சரிங்களா. அதாவது அந்த ஏ பிளாக்ல நான் நிற்கிறேன். அவங்க அப்பா வந்து இறங்கி வராரு. இறங்கி வந்துக்கிட்டு அவர் அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்தே அவர் கத்திட்டே வர்றாரு. ஏன் ஏறிலாம் மேலே வர மாட்டீங்களா நீங்கள் அப்படின்னு ஒரு மாதிரியா நக்கலாக கேட்டார். சார் என்ன சார் புரியல சார் அப்படின்னேன். இல்லை எல்லா இடத்துக்கும் போவீங்க, நீங்கள் இந்த இடத்துக்கு மட்டும் மேலெல்லாம் ஏறி வர மாட்டேன்னு ஒரு மாதிரி கேவலமாக கேட்டார். சார் அட்ரஸ் மட்டும் தான் சார் கொடுத்துருக்காங்க, எந்த ஃப்ளாட்டு எந்த பிளாக்கு டோர் நம்பர் எதுவுமே ஏன் அதை கேட்டு தான் வரணும், ஏன் அதை எதுவுமே கொடுக்கல கேட்டு தான் வர்றது அப்படின்னா. சார் கால் பண்ணது வந்து உங்கள் டாக்டர் சரியா, கால் பண்ணிவிட்டு அவங்க அந்த இடத்துலையே நில்லுங்கன்னு சொன்னாங்க. இதே வந்து ஜென்ஸ் வேறு யாராவது கால் பண்ணிட்டாங்க அப்படின்னா நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நடந்திருப்பேன். ஆனால் மேலே வா கீழே வான்னு அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடி நானே மேலே போயிருப்பேன். இப்போ கால் பண்ணது லேடிஸு சரியா, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் நடந்துக்குவோம். அதுதான் எங்களோட ஆக்டிவிட்டீஸ். எக்ஸ்ட்ரா இதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம், அது பண்ணுறதுக்கான இதே கிடையாது சரிங்களா அப்படின்னு நான் ஒரே வார்த்தை சொன்னேன். அது சொன்னவொன்னே அவர் புரிஞ்சுக்கிட்டார். ஆக்சுவலாக ஒரு சண்டை தான் போட்டார், ஆச்சு போச்சுன்னு கத்துனார். ஏன் மேலாம் வர மாட்டீங்களா, வந்து என்ன அது ஆய்வு அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டார். அவர் ஆல்மோஸ்ட் பேசிட்டார். நான் அது சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா நான் முந்திக்கிட்டு இந்த விஷயம் சொன்னதுனால அவர் கொஞ்சம் அடக்கி வச்சிட்டார். இல்லைன்னா அன்றைக்கி ஒரு ரணகலமே ஆயிருக்கும். அது மோஸ்ட்லி இந்த ஹவுசிங் போர்டு காலனியில் இதுதான் பண்ணுவாங்க. ஏ பிளாக்கு பி பிளாக்கு அந்த மாதிரிலாம் போடவே மாட்டாங்க. மோஸ்ட்லி அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கும் தெரியும் நம்மளும் கஷ்டப்படுறோம், அவங்களும் கஷ்டப்படுறோம். அதான் சொல்கிறேனே, இந்த பணக்காரங்க இடத்துலலாம் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா கஷ்டப்படுறாங்க, இன்னொரு கஷ்டத்தை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க என்றைக்குமே. இவங்களே புரிஞ்சிக்கல அப்படின்னா பணக்காரங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்க? அதை ஒன்றும் புரிஞ்சிக்கல அவர். சரி நான் ஒன்றும் பேசலை. அப்புறம் அவரும் சைலண்ட்டாக இந்த ஒரு வார்த்தை சொன்னதுனால பேச வந்து லேடிஸ், அதனால் அவங்க அது சொன்ன மாதிரி அப்படியே எக்ஸாக்டாக பண்ணுவோம், வேறு எதுவுமே பண்ண மாட்டோம், எக்ஸ்ட்ரா நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படி சொன்னதுனால அவர் அடக்கி வாசித்தார். இல்லைன்னா அவர் அன்றைக்கி ரணகலமே பண்ணியிருப்பார். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஹவுசிங் போர்டு காலனிலாம் சிலர் சண்டைக்கு வருவாங்க. நல்லவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் அந்த நல்லவங்களே யாருமே நம்மளுக்கு வரமாட்டாங்க. அந்த சண்டைக்கு போடுறவங்க தான் வந்து தொலைவாங்க. முக்கால்வாசின பேர் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அந்த கஷ்டத்தை. என்னென்னா பிளாக்கு கொடுக்க மாட்டாங்க, எதுவும் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. நம்ம நிறைய அதை ஷேர் பண்ணிக்குவோம் சரிங்களா. நம்மளோட கஷ்டங்கள், நம்மளோட பிரச்சனைகள், இன்றைக்கான சில அப்டேட்ஸ் எதாவது இருக்கா அப்பப்போ நம்ம இந்த வீடியோ இந்த சேனல் நம்ம பார்ப்போம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீலாக்ஸ் வீடியோ தான் நம்ம போடுவோம். ஸோ இந்த சேனலில் வந்து இதுக்கு வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம என்ன விஷயங்கள் ஷேர் பண்ணுமோ அதை ஷேர் பண்ணிக்கலாம். எனக்கு தோன்ற விஷயம் இன்றைக்கி நான் சொல்லிட்டேன். அடுத்த வீடியோவில் வேறு ஏதாவது சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். நான் அது முடிஞ்சால் அது அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன்.